இப்பொழுது தமிழகத்தில் பேசப்பட்டு வருகின்ற பிரவீன் கொலை வழக்கு பற்றி நான் அது உள்ளே செல்ல விரும்பவில்லை. அது நீதிமன்றத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது அந்த வழக்கில் சேர்த்து வைத்து பேசப்படுகின்ற அஸ்வதி என்கின்ற ஒரு மைனர் பெண்ணை பற்றி தான் நான் பேச வந்திருக்கின்றேன். அவர் ஒரு மைனராக தான் இருக்கின்றார். அவர் 18/7/2009 தான் பிறந்தார். அவரை பற்றிய தவறான சில விஷயங்கள் சமூக மற்றும் ஊடகத்துறைகள் மற்றும் ரீல்ஸ் போன்ற ஊடகங்களில் சமூக ஊடகத்தில் தொடர்ந்து தவறுதாக பரப்பப்பட்டு வருகின்றது. அதை தடுக்கும் வண்ணமாக தான் நாங்கள் இந்த பத்திரிகை சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கின்றோம். தயவு செய்து அந்த பெண் 17 வயது நிரம்பிய பெண் தான். இன்னும் அவள் சட்டப்பூர்வமாக மேஜராகவில்லை. அவரை பற்றி மிகவும் ஊடகத்தில் பரப்பப்பட்டு வருகின்றது. அதை தடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் மட்டும்தான் இந்த பத்திரிகை சந்திப்பு. தயவு செய்து ஊடகத்துறையினர் இதை கவனத்தில் கொண்டு அந்த பெண்ணின் எதிர்கால வாழ்வை கருத்தில் கொண்டு மிக துரிதமாக அதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பத்திரிகை சந்திப்பு நடத்திருக்கின்றோம். மீதி அவங்க தாயார் பேசுவார். எங்க பொண்ணுக்கு 17 வயசு தான் ஆகுது. தப்பா நியூஸ் போடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப பாதிப்பு. என்னால ஒண்ணே முடியல. என் பொண்ணு வாழ்க்கை போச்சு. என் பொண்ணு நியூஸ் தப்பா போடுறாங்க. தெரியல. ஒரு பொண்ணு வாழ்க்கை தானே, அந்த பொண்ணு வாழ்க்கை பாக்குறாங்களா? ஒரு பெண்ணு தெரியாம தப்பா பேசுறாங்களே. இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் எல்லாத்துலயும் தப்பா போடுறாங்க. எங்களால முடியல. எங்களுக்கு வேற எதுவுமே தெரியல. என்னால பேச முடியல. என் பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சு. எல்லாரும் பொண்ணு புள்ள வச்சிருக்காங்க. யோசிக்கலையே யாருமே. எங்களால முடியல. நீங்க தான் எனக்கு, நீங்க எல்லாம் பாருங்க. எங்களால முடியல. எங்களை காப்பாத்துங்க. எங்களை பாருங்க. எங்களை காப்பாத்துங்க. என்னால வேற எதுவும் பேச முடியல. எனக்கு பேச தெம்பு இல்ல. சின்ன பொண்ணு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுறாங்க எங்களை. நாங்களும் ஒரு பொண்ணு தானே, அவங்களும் ஒரு பொண்ணு தானே. கடவுளே, எங்களுக்கு நீதி கிடைக்கணும். எங்களுக்கு நீதி கிடைக்கணும். என்னால வேற பேச தெரியல எனக்கு. இல்ல, அந்த கொலை வழக்கு இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம அதை பத்தி நாங்க ஆக்சுவலா அதுக்காக வரல. இந்த அஸ்வதியை பத்தி ரொம்ப